வணக்கம். தக்கன் வேள்வியை தொடர்ந்து பார்த்த வண்ணம் இருக்கிறோம். தக்கன் வேள்வியில் அடுத்து பார்ப்பது எவ்வாறு அவ்வேள்வியிலே கலந்து கொண்ட நாரணன் முதலான தெய்வங்களை இறைவன் சிவபெருமான் ஒருக்காது விட்டான், ஏனைய பிற தேவர்களை எது கருதி தண்டித்தான் என்பது போன்ற செய்திகளை இனி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பெரியதாகிய கேள்வி எழலாம். சிவனுக்கு முதன்மையான அழைப்பினை தாராது ஏனைய பிற தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் அழைப்பினை கொடுத்ததினால் அதனால் சினந்தெழுந்த சிவன் தன்னின் ஆற்றலாகிய வீரபத்திரனை உருவாக்கி இந்த யாகத்தின் தன்மையை அழிக்குமாறு ஆணையிடுகிறான் என்று சொன்னால் இது எந்த விதத்தில் பொருந்தும்? இறைவன் இதனை செய்தற்கு முன் வந்தது சரியா? ஒரு கேள்வி வரும். இங்கு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், வேள்வி என்பது அவரவர் உள்ளத்தில் அன்றாடம் நிகழக்கூடிய ஏதாயினும் ஒன்றை அடைய வேண்டும் என்பது பற்றின ஆர்வமோ ஈடுபாடோ தான் அவரவர் உள்ளத்துல தோன்றக்கூடிய வேள்வி. இந்த வேள்வியினுடைய கிளர்ச்சி இருக்கிறது அல்லவா, இதை செய்தாக வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்ற ஈடுபாட்டுல சில நேரங்களில் நாம் என்ன செய்து விடுவோம், நாம் எது குறித்து செயல்படுகிறோமோ அதற்கு உரியதாகிய இன்றியமையாத ஒன்றினை நீக்கி நாம செயல்பட தொடங்கிடும். அப்படி செயல்படுகின்ற பொழுது அது முழுமை அடையாது என்பதை காட்டிலும் நம்மால் மேற்கொண்ட செயலானது தவறான விளைவை தந்துவிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால வேள்வி என்ற ஒன்றை தொடங்குகின்ற பொழுது ஒளிவடிவாயும் பிழம்பாயும் இருப்பதற்கு உரிய இறைவனான சிவபெருமானை அழைக்காது விட்டதினால் அந்த வேள்வியானது முழுமை பெறாது என்பதை தக்கன் உணரவில்லை. அதுதான் இங்க அடிப்படை. அவன் உணருவதற்கு ஏற்றாற்போல இந்த வேள்வியானது அதன் அடிப்படையில் இருந்தே அதனது செயல்பாடு அழிக்கப்பட இருக்கிறது. ஆகவே இப்ப நாமே ஏதாகிலும் ஒரு செயலை செய்வதாக முன் வருகிறோம் வைத்துக் கொள்வோம். அதன் கண் நமக்கு ஈடுபாடு இருக்கலாம், அதன் கண் உண்டான விளைவு இருக்கலாம், அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றலாம். ஆனால் அந்த செயலை செய்தற்கு அடிப்படையாய் இருப்பது எது என்பதை புறந்தள்ளிவிட்டு அதை நாம் செய்ய தொடங்கினோம் என்றால் நம்மால் அதை செய்ய முடியாது என்பதை காட்டிலும் செய்தாலும் அது முழுமை பெறாது என்பதுதான் உண்மை. இதை சொல்லுதற்கு தான் இந்த தக்கன் வேள்வி. மனித வாழ்க்கையில எல்லா விதமான உணர்வுகளினாலும் மனிதன் சூழப்படுகிறான். அப்போ ஏதாயிலும் ஒரு உணர்வை மட்டும் இறுதி வரைக்கும் நாம கொண்டிருந்தால் போதுமானதான போதுமானது இல்லை. எல்லா உணர்வுகளுக்கும் உட்பட்டுத்தான் மனிதன் தன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த உணர்வினுக்கு உட்பட்டுத்தான் ஒவ்வொரு நாளையும் அவன் எதிர்நோக்குகிறான். அப்படி எதிர்நோக்குகின்ற பொழுது நம்மால் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒன்று முயற்சி இருக்கும், மற்றொன்று அந்த செயல் முடிகின்ற பொழுது வெற்றியாக இருக்கலாம், முடியாத நிலையில தோல்வியாக இருக்கலாம். வெற்றி தோல்வி என்பது இலக்காக கொள்வது இல்லை, நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி மட்டும் முதன்மையானதாக கொள்ள வேண்டும்.
அதனது முடிவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் இதை சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறதுனா, நாம் இதுதான் முடிந்த முடிவு என்று ஒன்றை எதிர்பார்த்து செயல்படுகின்ற பொழுது அது நாம் எதிர்பார்த்த அளவில் முடியவில்லை என்றால் அது நம்முள் பெரியதோர் வருத்தத்தை, இழப்பை ஏற்படுத்தி மீண்டும் நாம் தொடர்ந்து செயல்படுவதற்கு உண்டான ஆற்றலை போக்கிவிடுகிறது. இந்த அடிப்படை உணர்வை சொல்லுவதற்கு தான் தக்கன் வேள்வியை எடுத்துக் கொள்ளுகிறார். தக்கன் பெரியதாகியதோர் வேள்வியை செய்து தன்னுடைய தகுதியை தக்க வைத்துக் கொள்ளுதற்கு உண்டான ஆர்வமும் தேடலும் இருக்கிறது. அதற்கு அனைவரினது ஒத்துழைப்பும் தேவை. அவ்வாறு அந்த ஒத்துழைப்பை பெற வேண்டிய நிலையில அவன் சிவபெருமானினது ஒத்துழைப்பை வேண்டாம் என்று நிராகரிக்கிறான். அந்த தொடக்க நிலையில் அந்த நிராகரிப்பே அவனால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயலையும் தவறான பாதைக்கு செலுத்துகிறது. ஆகவே அவன் எல்லாவற்றையும் இழப்பதோடு அவன் மேற்கொண்ட வேள்வியில யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதனாலதான் இங்க ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டுல, சந்தி செய்ய கண்டு எழுகின்ற அரிதானும் எந்தை இவன் அல்லம் யாமே உலகினில் பந்தம் செய் பாதத்து வீழ்ந்து தவம் செய்ய அந்தமிலானும் அருள் புரிந்தானே. இந்த வேள்வியில கலந்து கொண்டது தவறு என்று முதலிலே உணர்ந்தவன் யாருன்னா நாரணன். எப்படியா? சந்தி செய்ய கண்டு, சந்தி செய்ய கண்டு எழுகின்ற அரி, அரினாக்க நாராயணன். இந்த வேள்வியை அழிப்பதற்காக வருதற்கு உரிய வீரபத்திரனை கண்டு அவன் சினந்து வருதலை கண்ட ஹரி நாராயணன் எந்தை இவன் அல்லம், எந்தை இவன் அல்லம் யாமே உலகினில் பந்தம் செய் பாதத்து, அந்த வீரபத்திரனுடைய திருவடிகள்ல விழுந்து வணங்கி, நீர் என்னை தண்டிக்காதீர், நான் இந்த வேள்வியிலே கலந்து கொண்டதற்கு காரணம் என்ன? நாங்கள் சிவனிந்தை செய்து இந்த வேள்வியில கலந்து கொள்ளல. சிவனாகிய ஒப்புயர்வற்றவனை தவறாக எண்ணியோ, ஆகவே அவனை நிந்தித்தோ, அவனுக்கு மாறாகவோ இந்த வேள்வியில கலந்து கொள்ளல. அழைப்பு வந்தது, அதனால் கலந்து கொண்டோம். இது எங்கள் அறியாமைதான். அதனால என்ன செய்தாராம் வீரபத்திரன்? தன் தவறை உணர்ந்த மாயோனுக்கு ஒரு விடுதலை தருகிறார். எந்தை இவன் அல்லம் யாமே உலகினில், ஆகவே எங்களை துன்புறுத்தாதீர்கள் எம் தந்தையே, நாங்கள் இந்த தக்கன் போல சிவனிந்தை செய்தவர்கள் அல்லர். எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு வந்தது, ஆகவே நானும் வந்தேன். வந்ததன் பிறகுதான் தெரிந்தது இங்கு இவன் சிவனிந்தை செய்கிறான். அதனால நாங்கள் இந்த வேள்வியிலே தொடர்ந்து இருப்பதா இல்லையா என்று சிந்தித்து கொண்டிருந்த நேரத்துல வீரபத்திரனை சிவன் அனுப்பினார். ஆகவே நாரணன் உடனுக்குடனாக தன்னை திருத்தி கொண்டு இந்த தக்கன் சிவனிந்தை செய்ததன் அடிப்படையிலே இந்த வேள்வியை செய்து கொண்டிருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி இறைவனது திருவடியிலே, அதாவது வீரபத்திரனது திருவடியிலே விழுந்து வணங்க, வீரபத்திரன் சிவனது அம்சமாக இருந்ததினாலே நாரணன் பேரில் இரக்கம் கொண்டு நாரணனை தண்டிக்காது விட்டார். பந்தம் செய் பாதத்து வீழ்ந்து, நாரணன் சிவபெருமானினது திருவடிகளிலே விழுந்து வணங்க, தவம் செய்ய, தன் தவறை உணர்ந்து தனது புலனை ஒடுக்கி நிற்க,
அந்தமிலானும் முடிவு இல்லாத சிவபெருமானும் அருள் புரிந்தானே, அந்த நாரணனை அழிக்காது, அந்த நாரணனை தண்டிக்காது விடுத்தான். இங்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். தெய்வங்கள் கூட இவ்வாறு தவறு செய்தல் என்பது பொருந்துமா? எல்லாவற்றையும் கடந்து நின்றவர்கள் தானே கடவுளர்கள். இந்த கடவுளர்களுக்கு இடையே போராட்டங்களும், கடவுளர்களுக்கு இடையே உயர்வு தாழ்வு என்கின்ற கற்பிதங்களும் தேவையான்னு கேட்டா, அவர்களிடம் கற்பிதங்கள் இருக்கிறதான்றது கூட முக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட வேறுபாடுகளை, கற்பிதங்களை அந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த புராண நிகழ்வின் மூலமாக அந்த இறைவர்களை வழிபடுவதற்கு உரிய பக்தர்களுக்கு இந்த கதை சொல்லப்படுகிறது, இறைவர்களுக்கு இல்ல. நீங்கள் யாரை வழிபடுகிறீர்களோ அந்த வழிபடுதல் என்பது ஒரு தன்மைத்தாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் வழிபடுபவரை நீங்கள் உங்களினுடைய வழிபாட்டு முறையிலிருந்து விலக்கி நிந்தை செய்துவிட. எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்குங்கள். அவ்வாறு வணங்குகின்ற பொழுது அந்த தெய்வத்தை ஒரு தன்மைத்தாக, ஒரு தலையாக வணங்குங்கள். நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் நான் எதிர்பார்த்த ஓரிரு நன்மைகளை செய்யவில்லை என்பதனால் அந்த இறைவனை நிந்தை செய்கிறோம். நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கோம், கடவுளுக்கு கண் இல்லைன்னுவோம், பாழாய் போன கடவுள்னு சொல்லுவோம். இந்த நிந்தைக்கு உட்படுகிறோம். இந்த நிந்தையை செய்தல் என்பதுதான் பக்தியிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தக்ஷனது வேள்வி தவறில்லை. அவன் மற்றைய தேவர்களை, இறைவர்களை அழைத்தது தப்பில்லை. சிவனை அழைக்காது விட்டிருந்தாலும் தப்பில்லை. ஆனால் சிவனை நிந்தித்தது தவறு. ஆகவே இந்த நிந்தனைக்கு உட்பட்டு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வேள்வியும் எந்த ஒரு விதத்திலும் பயன் தராது. அதனால் இங்க நாரணன் இதை உணர்ந்து கொள்ளுகிறான். ஆகவே இந்த வேள்வியை அழிக்க வந்த வீரபத்திரனிடம் முறையிடுகிறான். இந்த தக்கன் சிவனிந்தை செய்து இந்த வேள்வியை தொடருகிறான் என்பது எனக்கு தெரியாது. ஆகவே என்னை மன்னித்து அருளுக என்று அவன் கேட்டவுடனே அருள் புரிகிறான் சிவபெருமான். நாரணனை தண்டியாக விட்டு. அடுத்த பிரச்சனை, ஒரு வேள்வி என்றால் வேள்வியினுடைய நாயகனாய் நிற்பது எதுனா அந்த வேள்வியிலே உருவாக்கப்படக்கூடிய தீ, அக்னி. எல்லா தேவர்களுக்கும் உரியதாகிய அதிசை பெற்று கொண்டு சேர்ப்பவன் அக்னி. அந்த அக்னி வேள்வியில கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறான். இது என்ன நியாயம்? நாரணனாவது தவறை உணர்ந்து திருந்தினான். ஆனால் இந்த தெய்வத்தன்மை உடைய அக்னி எவ்வாறு இந்த வேள்வியிலே தான் மேலெழுந்து எரிகிறான்னா, அதற்குத்தான் அக்னிக்கு எந்த காலத்திலும் மாசு இல்லை. அவனுக்கு வகுக்கப்பட்ட கடமை, யாரு வேள்வி செய்தாலும் அந்த வேள்வியில அவனுக்கு உரிய பங்களிப்பாக அவன் மேலெழுந்து எரிய வேண்டும். அதை யாரும் தடுக்கவோ தவிர்க்கவோ கூடாது. ஆகவே அரணும் அந்த அக்னியினது செயலை தவிர்க்க முன் வரவில்லை. ஏனென்றால் அக்னி எழுப்பாமல் எந்த வேள்வியும் தொடங்க முடியாது. ஆகவே வேள்வியின் தொடக்க நாயகனாய் அக்னி இருப்பதினால் அவனை தவிர்த்தல் என்பது இயலாது. ஆகவே அக்னின்னு ஒன்று இல்லை என்றால் வேள்வி என்ற அடையாளமே அங்கு இருக்காது. அதனால்தான் என்ன செய்தார்? அப்பரிசே
அயனார் பதி வேள்வியுள் அப்பரிசே அங்கி அதிசயம் ஆகிலும் அப்பரிசே அது நீர்மையை உள் கலந்து அப்பரிசே சிவன் ஆலிக்கின்றானே. மாயோனது பிழையை பொறுத்து அவனுக்கு அருள் செய்த சிவன் அந்த வேள்வியில எரிய தொடங்கின நெருப்பினை பார்த்து என்ன சொல்லுகிறான்? இந்த சிவனிந்தை செய்பவனாகிய தக்கன் மேற்கொள்ளக்கூடிய இந்த யாகத்துல அக்னி தேவன் கிளர்ந்து மேல் நோக்கி எரிகின்றான். அது தவறில்லையான்னா, ஒரு வேள்வி என்று தொடங்கினால் அக்னியானவன் தனக்கு உரியதாகிய கடமையை அங்கு செய்தற்கு முன் வந்தால்தான் அது வேள்வின்னு அறியப்படும். அதற்கு நிறைய விளக்கங்கள் புராணங்கள் இருக்கு. அக்னி என்று சொல்லக்கூடியவன் எந்த சூழ்நிலையிலும் மாசற்றவனாக கருதப்படுகிறது. அதே போல அக்னிக்கு நன்மை தீமை என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. அவனுள் எது சேர்க்கப்படுகிறதோ அது அக்னியாக மாறும். அதனாலதான் அக்னியை வேள்வியினுடைய தலைமை நாயகனாக வைத்திருக்கிறார். பூதங்கள்ல மற்றைய 4 மாசுபடும். நீர்ல மாச கலக்க முடியும், காற்றில் மாசை கலக்க முடியும், நிலத்திலே மாசினை கலக்க முடியும், வெளியிலையும் மாசை கலக்க முடியும். மாசு கலக்கப்படாத இடம் ஒன்று, ஒரு பொருள் ஒன்று உண்டுன்னா அக்னிதான். அக்னியினுடைய சோர்வை போக்கலாம், அக்னியினுடைய தேவையை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ஆனால் அக்னி இல்லாமல் எதனையும் செய்ய முடியாது. அதனாலதான் மனித வாழ்க்கையில அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் அக்னியோடையே தொடர்பு படுத்துகிறான். அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் மாறுகின்ற பொழுது அந்த மாற்றத்தினுக்கு அக்னியை சாட்சியாக அழைக்கிறான். அதனாலதான் இந்த அக்னிக்கு என்ன சொன்னா, அப்பரிசே அயனார் பதி வேள்வியுள் சிவனிந்தை செய்பவனாகிய அந்த தக்கனது தலைமையான வேள்வியில், ஏன்னா பிரம்மனுக்கும் தக்கனுக்கும் பொது பெயர் உண்டு, அயன். ஏன்னா பிரஜாபதிய அயன் என்று சொல்லுதல் மரபு உண்டு. அதனாலதான் அயனார் பதி வேள்வியும். அயனார் பதினாக்க ஆதி தலைவனாக இருக்கக்கூடிய பிரஜாபதின்னு பேர். வேள்வியுள் அப்பரிசே அங்கி அதிசயம் ஆகிலும், அங்கியாகிய நெருப்பு தன் அளவில் இருந்து குன்றாமல் ஏனைய பிறர் வேள்வி செய்தற்கு ஏற்றாற் போல அங்கெல்லாம் எவ்வாறு மேல் நோக்கி எழுவானோ அது போல இந்த தக்கனது வேள்வியிலும் அக்னி மேல் நோக்கி எழுந்தான். இதை கண்டவர்கள் பார்த்து வியந்தார்கள். என்றாலும் என்ன ஆயிற்றா, அப்பரிசே அது நீர்மையுள் கலந்து தக்கனோடு அன்றி ஏனைய பிற தேவர்களோடு மாறுபடுதற்கு அஞ்சி அவனது நிலைமையை திருவுள்ளத்து அடைந்து அவனுக்கு அளித்திருந்த ஆற்றலை சிவபெருமான் மாற்றாது அவனை எரிய செய்தார். ஏனைய பிற தேவர்களோடும் தக்கனோடும் மாறுபட்டு எழுந்த சிவபெருமான் அக்னி என்கின்ற ஒன்று இல்லை என்றால் வேள்வியானது தொடங்காது. நீங்கள் என்ன வேள்வியை செய்வதாக இருந்தாலும் முதல்ல தீயினை உருவாக்கியதன் பிறகுதான் வேள்விக்கு உண்டான வழிமுறைகளையே செய்ய வேண்டும். ஆகவே வேள்வி தொடங்குவதற்கு உண்டான காரணனாய் உள்ள அக்னிய அது
மேலெழுந்து எரியக்கூடாது என்று அதனை தடுத்து விடுதல் தவறு என்று சிவன் என்ன செய்தான், அந்த அக்னிக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து, வேள்வி செய்ய தொடங்கினதன் பிறகுதான் தெரியும் நாம் எத்தகையதாகிய மந்திரங்களை கொண்டு அந்த வேள்வியை கையாள போகிறோம். ஆனால் அந்த வேள்வியை கையாளுதற்கு முன்பு முதலிலேயே தோற்றப்பட வேண்டியது தீ. அதை உணர்ந்து கொண்ட சிவன் என்ன செய்தானா, இந்த வேள்விக்கு உரியதாகிய முதன்மையான தீயினை அது தோன்றுவதற்கு தடையாக நாம் இருந்து விடக்கூடாது. இது என்ன காரணம்னா, யார் பரம்பொருள்னு ஒரு கேள்வி கேட்டார். பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய ஒன்று தனக்கு உரியதாகிய ஆற்றல்களை வைத்து ஏனைய பிற ஆற்றல்களை அதன் இயல்பிலே செயல்படுவதற்கு அனுமதிக்க கூடியதுதான் பரம்பொருள். ஒரு மாவட்ட ஆளுநர் பொறுப்புல இருக்காருன்னு வச்சுப்போம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவரினுடைய ஆட்சியின் கீழ் உண்டான சில அலுவலர்கள் தவறு செய்கிறார்கள் தெரிந்து அவர்களை உடனுக்குடனாக தண்டிப்பதாக இருந்தால் அந்த மாவட்டத்தில் மேற்கொண்டு தொடர்ந்து செய்யப்படக்கூடிய செயல் யாவும் சுணக்கமடையும். ஆனால் என்ன செய்வார் அந்த மாவட்ட ஆட்சியர்? யார் மீது எல்லாம் புகார் வந்து இருக்கிறதோ அவர்களை தொடர்ந்து பணியிலே இருக்க செய்து தனிப்பட்ட முறையில் அவர்களை கண்காணித்து உரியதாகிய மாற்று நபர் வருகின்ற வரைக்கும் அவரை தொடரச் செய்து உரிய நேரத்தில் மாற்று நபர் வந்தவுடனே அந்த பழைய அலுவலரை பதவியிலிருந்து எடுப்பது. இது எல்லா நிர்வாகத்துக்கும் பொதுவான ஒரு செயல்பாடு. தவறு செய்கின்றான்னு தெரிஞ்ச உடனே உடனுக்குடனாக மாற்று ஏற்பாடு செய்யாமல் நீங்கள் ஒருவரை நீக்கி விட்டீர்கள் என்றால் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய நிர்வாகம் நிலை குலையும். இது இயற்கைக்கும் இதுதான் அடிப்படை. இயற்கையில 5 பூதங்கள் தங்களுக்குள் ஒருமித்தமான செயல்பாட்டினை கொண்டு அவைகள் இயங்குவதனால்தான் உலக இயக்கமே இருக்கு. அதனாலதான் இந்த 5 பூதங்களுக்கும் ஒரு காரணத்தை உருவாக்கு. அந்த காரணத்தை உருவாக்கி அதன் காரியமாக இவைகள் அனைத்தினையும் இயக்குபவன் பரம்பொருள்னு சொல்றான். அப்ப அந்த பரம்பொருளானவன் தன் கீழாக இயங்கக்கூடிய 5 பூதங்களுக்கு உண்டான ஆற்றலிலே அவைகள் செயல்படுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனித்துதான் வருகிறது. இந்த தக்கன் வேள்வியை இன்னும் தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ளணும்னா மேலும் சில நூல்கள் இருக்கு. அந்த நூல்களை சொன்னால் அதை பெற்று பயனடைய முடியுமான்னு பார்க்கணும். ஒன்று கைவல்ய நவநீதம்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு நல்ல அற்புதமான தத்துவத்தை விளக்கக்கூடிய நூல். செய்யுள் வடிவில் இருக்கு, அதற்கு உரையும் கண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நூலை படிச்சா இந்த வேள்வியின் பொருள் எல்லாம் புரிஞ்சிடும். மற்றொரு நூல் எதுனாக்க இந்த மெய்கண்ட சாத்திரங்களை தொடர்ந்து எழுந்த சாத்திர நூல்கள். இந்த நூல்களை கற்கின்ற பொழுதுதான் இங்கு பேசப்படக்கூடிய வேள்வி என்பது ஒரு குறியீடுன்ற உண்மை புரியும். இது தக்கன் என்கின்ற ஒருவன் தனித்து ஏதோ ஒரு வேள்வியை செய்தான். அந்த வேள்வியிலே சிவபெருமான் சென்று தன்னிலிருந்து தோற்றுவித்த வீரபத்திரனை கொண்டு அழித்தார். இது கதை பகுதி.
முன்பு நான் சொன்னது போல அவரவர் உள்ளத்திலோ ஒன்றின் மீது நாம் கொண்டுள்ள ஆசை, அதை முழுமையுமாக பெற வேண்டும் என்ற ஈடுபாடு, அதனால அது பற்றின சிந்தனை ஒவ்வொருவர் உள்ளத்துல ஒரு வேள்வித்தியாக எரிந்து கொண்டிருக்கு. அதை முறையாக செயல்படுத்துவதற்கு நாம் முயலாமல் தவறுதலான செயல்பாடுகளுக்கு உட்பட்டு விட்டோம்னா நம்மால் மேற்கொள்ளப்பட்ட அந்த வேள்வியானது பாழ்பட்டு போகும். அதனால் நமக்கு துன்பத்தை தவிர வேறு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் வேள்வி. அவரவர் உள்ளத்துல தினம் தினம் ஏதாகிலும் ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்ற செயல்பாடு வேள்வியாகத்தான் எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு எரியக்கூடிய அந்த வேள்விக்கு உரியவர்கள் யார், தகுதியானவர்கள் யார் என்பதை தெரியாமல் நாம் தவறானவர்களை அழைத்து விட்டோம் என்றால் நம்மால் எண்ணப்பட்ட அந்த செயல் செய்து முடிக்கப்படாமலேயே போகும். இதை சொல்றதுக்கு தான் இந்த புராண நிகழ்வுகள் எல்லாம். புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ள கதைகள் என்கின்ற அடிப்படையில புரிந்து கொள்ளுதல் என்பது தொடக்க நிலை. கொஞ்சம் வளர்ந்த நிலையில அந்த கதைகளின் மூலமாக இவர்கள் எதை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதன் மூலமாக அவர்கள் எதனை சொல்ல வருகிறார்கள், அதன் பிறகு அதன் கண் உள்ளதாகிய தத்துவம் என்ன, இத சொல்றதுக்கு தான் இளம்பிராயத்திலேயே நம்மால் சொல்லப்படக்கூடிய கதைகள் எல்லாம் என்ன, யாரேனும் ஒருவருக்கு அறிவு கொளுத்துதற்காக, அறிவினை உண்டாக்குவதற்காக கதை என்ற பெயர்ல நாம் சிலவற்றை புனைந்து சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா யாரும் கேட்பதில்லை. ஆனால் அந்த கதை பகுதியில நிகழ்ந்ததான ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலமாக நிகழ்வினை சொல்லி அதன் வாயிலாக பெறப்பட்ட அறிவு அல்லது முடிவை கொண்டு சிலவற்றை தீர்மானிக்கும். ஆகவே புராணங்கள் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களாக புனையப்பட்ட, அன்று வாழ்ந்த துறவியர்களோ மகான்களோ இவர்களால் புனைய பெற்ற ஒரு சில வழிமுறைகளை தரத்தக்க கூடிய கதைகள்னு பாருங்க. அவைகளிலிருந்து பெறப்படக்கூடியவை வேறு. நேரடியா அவைகளை வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இப்படி நடக்கலாமா, இப்படி செய்யலாமா, இது முறையா சரியாலாம் கேட்கக்கூடாது. இப்ப நாம இன்று இந்த கேள்வியை கேட்கிறோமே என்றால் இது போன்றதாகிய கேள்விகளை நமக்கு முன்னோர்களாக வாழ்ந்தவர்கள் பலரும் அதை கேட்டு இருக்க வேண்டும் அல்லவா? பல காலம் இதை கேட்டதன் பின்னும் இந்த புராணங்கள் இன்னும் செல்வாக்கோடு இருக்கின்றனன்னு சொன்னா அப்ப கேட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதன் கண் உள்ளதாகிய விடை தெரிந்ததினால் அடங்கி போனார். சில நேரங்கள்ல நம்முள் எழக்கூடிய வினாக்களுக்கு நம்முடைய அனுபவங்களே விடைகளாக மாறும். அந்த அனுபவங்கள் கிடைக்க கொஞ்சம் காத்திருக்கத்தான் வேண்டும். சிலவற்றை மேற்கோள்களாக காட்டி விளக்கி விடலாம், சிலவற்றை பிறர் அனுபவங்களிலிருந்து பாடமாக படிக்கலாம், சிலது இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று யூகிக்கலாம். ஆனால் சிலவற்றை இது இவ்வாறு ஏன் இருக்கிறது என்பதை அனுபவித்தாலன்றி புரியாது. இந்த 4 நிலையில தான் நாம நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறோம். இந்த நகர்த்துதலுக்கு இந்த 4ம் தேவைப்படுகிறது. அனுமானமாகவோ பிரத்யக்ஷமாகவோ உபமானமாகவோ அல்லது முன்னோர்களினது ஆப்த வாக்கியமாகவோ நம்பிக்கொண்டு பலவற்றை அப்படியே பின்பற்றுகிறோம். சில நேரங்கள்ல நாம் அனுபவித்தால் அன்றி சிலவற்றை புரிந்து கொள்ள முடியாது. அந்த அனுபவத்தினுடைய தேடலுக்குத்தான் இந்த புராணங்கள்ல கதை. நீங்கள் இவ்வாறு தேடுவது போல்தான் பண்டொரு காலத்துல ஒருவன் இவ்வாறு தேடினான். அவ்வாறு தேடியதினால் அவன் பெற்றதாகிய அனுபவம் இத்தகையது.
அது போன்றதாகிய அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கலாம் என்று சொல்லுவதற்காக இந்த கதைகள் உருவாக்கப்படுகின்றன. ஆகவே புராணத்துல சொல்லப்பட்டவை எல்லாம் நிகழ்ந்த செயல்களான நிகழ்ந்திருக்கலாம், நிகழாமலும் இருந்திருக்கலாம். அதுல சொல்லப்பட்ட கதையோ அந்த மாந்தரோ முக்கியம் அல்ல. அதன் மூலமாக நாம பெறப்பட்ட ஒன்றுதான் முக்கியம். இப்போ ஆழ் பகுதியில பூமியிலிருந்து தங்கமானது தோண்டி எடுக்கப்படுகிறது சுரங்கங்கள்ல. அது எடுத்து வரப்பட்ட அந்த தங்க துகள்கள் நல்ல முறையில பிரிக்கப்பட்டு முறையாக அது உருக்கப்பெற்று அதனை செவ்வகமாகவோ வட்டமாகவோ வடிக்க பெற்று கட்டிகளாகவோ அல்லது காசுகளாகவோ உருவாக்கப்பட்டு பின்னர் அதை செய்யக்கூடிய பொற்கொல்லரிடம் சென்று ஆபரணமாக மாறுகிறது. நம்முடைய பார்வை ஆபரணத்துலதான். ஆபரணம் வாங்கக்கூடிய யார் ஒருவனும் இது இத்தகைய ஆபரண தகுதியை பெற்றதற்கு முன்பு எவ்வாறெல்லாம் இது உருவாக்கப்பட்டதுன்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது, தேவையும் இல்லை. நமக்கு இப்பொழுது கடையில போய் அது ஆபரண வடிவில் இருக்கின்றதை பார்ப்பதும் அதை வாங்கி அணிந்து கொள்வதும் தான் நம்ம வேலை. அதுபோல இவை ஏன் எவ்வாறு எந்த அடிப்படையில் நிலத்திலே தோன்றின, அதை எவ்வாறு எடுத்தார்கள், இந்த வரலாறெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே போலதான் புராணங்கள்ல சொல்லப்பட்டு அதனால் பெறப்பட்ட முடிவுகள் என்கின்ற ஒன்றை ஆபரணமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதோட முடிந்தது. இது சாதாரண மண் துகளிலிருந்து பெறப்பட்ட தங்கம் ஆபரணமாக எப்படி வளர்ந்தது, அந்த வளர்ச்சி முறையை நம்ம பார்ப்பதே இல்லை. அதே போல புராணங்களினால் நாம் பெறப்படக்கூடிய நீதி தான் ஆபரணம் போல நமக்கு இருக்கு. அது எது குறித்து புனையப்பட்டது, எதனால் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதன் பின்புலம் என்ன, அதை உருவாக்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் விட்டுடுறோம், வேண்டாம். கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தெரியுமா? ஏதாகிலும் ஒரு உணவை உண்ண கொடுத்தால் அந்த உணவை உண்டுதான் ரசிக்கணும். அதுல எத்தனை துளைகள் இருக்கு, எத்தனை குறைகள் இருக்கு என்று ஆய்வு செய்வதற்காக உணவு கொடுக்கப்படுறதில்லை. பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, வடையை உண்ண சொன்னார்களா துளையை என்ன சொன்னார்களா? நோக்கம் அதுதான். அதனை எவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும்னா நமக்கு உரியதாகிய உணவா என்று அது உண்ண வேண்டும், அவ்வளவுதான். அதன் கண் உள்ளதாகிய மற்றவற்றை எண்ணி சொல்லுதலினால பயனில்லை. அதுபோல் தத்துவங்களினை புராணங்களினுடைய கதை நிகழ்வுகளின் மூலமாக விளக்குகிறார்கள். விளக்கப்பட்ட தத்துவம் தான் நமக்கு தேவை. மாறாக இதை விளங்குவதற்கு உரியதாகிய கதை பகுதிகள், அதற்கு ஒரு பின்புலம், அதனை உருவாக்குவதற்குண்டான மாந்தர்கள், இவைகளை எல்லாம் நினைவில் வைத்து கொண்டால் நல்லது. நினைவுக்கு வரல, இவைகளினுடைய முடிந்த முடிவாகிய தத்துவம் மட்டும் நமக்கு புரிகிறதுன்னா போதுமான. அதற்குத்தான் எவ்வளவு பெரிய முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால இந்த தீயினது செயல்பாட்டை யார் ஒருவரும் தடுக்கல, சிவபெருமானும் தடுக்கல. ஏன் என்றால் தீயானது வளர்க்கப்படாவிட்டால் அது வேள்வி ஆகாது. வேள்வியை செய்து அதன் பின் உங்களால் இடப்படக்கூடிய ஆகுதிகளின் வாயிலாகத்தான் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல் எத்தகையதுன்னு புரியும். இப்ப வீடுகள்லாம் வேள்விக்கு தொடங்குகின்ற பொழுது தீ வளர்க்கிறதற்கு என்று முதல் முறைகளை செய்வார். அதன் பிறகுதான் அந்த தீயில எது குறித்ததாகிய வழிபாடுன்றத செய்ய தொடங்குவார்கள். தீயை வளர்ப்பதற்குன்னு ஒரு முறை இருக்கு. அது எழுந்தாலன்றி
அடுத்ததை செய்ய முடியாது. உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வேள்வி பொருள் நன்மையானதாகவும் இருக்கலாம், தீமையானதாகவும் இருக்கலாம். ஆனால் இவைகள் இரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு முன்பு தீ வளர்க்கப்பட வேண்டும். அதனால சிவன் அந்த தீயினை, அது வளரவில்லை என்றால் வேள்விக்கு உண்டான தகுதி இல்லாது போகும். ஆகவே தீயினை வீரபத்திரனை கொண்டு தண்டிக்காது விட்டு. ஆனா தீயனுக்கே ஒரு பயம் இருந்தது. எப்படியா? அப்பரிசே அயன் மால் முதல் தேவர்கள் அப்பரிசே அவராகிய காரணம் அப்பரிசு அங்கி உளநாளும் உள்ளிட்டு அப்பரிசாகி அலர்ந்திருந்தானே. மாயோனாகிய நாரணன் அப்பரிசே அயன் மால் முதல் தேவர்கள், திருமாலும் அயன் ஆகிய பிரம்மனும் ஏனைய பிற தேவர்களும் சிவனை நிந்திக்கவில்லை என்றாலும் சிவனை நிந்தித்த தக்ஷனுடைய வேள்வியில கலந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் தக்ஷண திருத்துதற்கு முன்வர. இதுதான் சிவபெருமான் தவறு என்று கருதியது. நீங்கள் தவறு நடக்கக்கூடிய இடத்துல தவறு என்ற ஒன்றை நீங்கள் சுட்டி காட்டவில்லை என்றால் நீங்களும் அந்த தவறினுக்கு உடந்தையானவர்கள் என்றுதான் உலகம் கருதும். ஒரு தப்பு நடக்கக்கூடிய இடத்திற்கு போகக்கூடாது. போயிட்டோம். போன இடத்துலதான் தெரிந்தது இங்கு தப்பு நடக்க போகிறது. அந்த தவறை எவன் நடத்த போகிறானோ அவனிடம் போய் நம்மால் இயன்ற அறிவுரையை சொல்லி ஆக வேண்டும். இயன்றால் அவன் செய்யக்கூடிய செயலை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்க முடியவில்லை என்றால் அவனால் மேற்கொள்ளக்கூடிய செயல் தவறு. ஆகவே இதற்கு நான் உடன்படுவதில்லை என்று ஒதுங்க தெரிந்திருக்கும். இன்னைக்கு நம்முடைய செயல்பாட்டுல பல நேரங்கள்ல நாம தவறு செய்யக்கூடிய இடமே அதுதான். நம்மை சார்ந்தவர்களோ அல்லது நம்முடைய நண்பர்களோ ஏதாகிலும் ஒரு தவறு செய்கின்ற பொழுது ஒன்று அதை தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய தெளிவு இருக்கும், இல்லை அவர்கள் செய்யக்கூடிய தவறினுக்கு நான் உடன்படுவதில்லை, நான் வருதல் இல்லைன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும். அதனால இங்க என்ன ஆயிற்று? அயன் மால் முதல் தேவர்கள் அப்பரிசே அவராகிய காரணம். சிவனை நிந்திப்பதற்கு உரியதாகிய காரணம் ஏதென்று கேட்காமல் அந்த தக்ஷனது செயலை தவறு என்று சுட்டி அயனை மன்னிக்கணும், சிவனை அழைக்காமல் வேள்வி செய்வது தவறு என்று அவனை திருத்த முன்வரவில்லை. அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி நீ சிவனை அழைக்காத வேள்வியில நாங்களும் கலந்து கொள்வதா இல்லைன்னு வெளியே வந்திருந்தா. பல நேரங்கள்ல உலகியல்ல பல பெரும் தவறுகள் நடப்பதற்கு காரணம் அதை உரிய நிலையில கண்டிக்க கூடியவர்கள் கண்டிக்காது அதை அறியாது விடுவதனாலதான் உலகத்துல எல்லா தவறுகளும் நிகழ்கின்றன. நம்ம என்ன பண்றோம்? இக்னோர் பண்ண கத்துன்றோம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம் நேராக சென்று இது தவறு என்று சுட்டி காட்டுவதில் நாம தயங்குவோம். எல்லோரும் ஒரு வீதி இருக்கிறது, அந்த வீதியில கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீதியில ஒவ்வொரு இடங்களுக்கும் தேவையான குப்பைகளை சேகரிக்கக்கூடிய பெரியதாகிய தொட்டிகள் 1-2 வைத்திருக்கிறார்கள். அந்த வீதியில வாழ்கின்ற மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்கள்ல திரட்டிய குப்பைகளை கொண்டு போய் அங்க போட்டு வருகிறார்கள். அந்த வீதியில ஒருவர் மட்டும் அந்த குப்பைகளை கொண்டு போய் அந்த தொட்டியில போடாம தன் வீட்டினுடைய அருகிலேயே குமித்து வைக்கிறார்னா அந்த வீதியில இருக்கிறவர்கள்ல சிலர் இது செய்வது தவறு,
நாம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே அங்கு தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல கொண்டு போய் போடுவதற்கு உனக்கு என்ன கஷ்டம்? இவ்வாறு செய்வது தவறு என்று உரிய விளக்கத்தை தந்து அவர் அந்த தவறிலிருந்து விடுவிச்சிருக்கும். அதே போல இந்த வேள்வியில தேவர்கள் கலந்து கொண்டது தவறு இல்லை. கலந்து கொண்டதன் பிறகுதான் தெரிந்தது அங்கு சிவன் அழைக்கப்படவில்லை. அப்ப அந்த தேவர்கள் என்ன செய்திருக்கணும்? தக்ஷனை கடுமையாக கடிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ இவ்வாறு செய்வது தவறு. இந்த வேள்விக்கு எல்லோரையும் அழைத்தது போல சிவனையும் அழைத்திருக்க வேண்டும். அவன் உனக்கு மாமனாக இருக்கலாம். உனக்கும் அவனுக்கும் உள்ளதாகிய உறவு முறைகள்ல ஏதாகிலும் குறைபாடு இருக்கலாம். ஆனால் இன்றைய உலகில அவன் முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். அவனை மாமனாரா அழைக்கலைன்னாலும் அவனை ஒரு ஈசான்யத்தினுக்கு உரிய அதிபதி என்ற அளவிலாவது அவன் அழைச்சு. இந்த நடன உலகத்துல ஒரு கோவில் வழிபாட்டை ஒட்டின சில சடங்கியல் சார்ந்த நடனங்களை செய்யும் வழக்கம் உண்டு. அதெல்லாம் நடனம் கோவிலுக்குள்ள கொண்டு சேர்க்கப்பட்ட உடனே இந்த கோவில் சார்ந்த சடங்கியல்கள்லாம் நடனத்தினுள் இடம்பெற தொடங்கின. அதுல ஒன்று நவசந்தி கௌத்து ஒன்று. அதுல ஒரு ஊரினுடைய மைய புள்ளி, அது ஊருக்கா இருக்கலாம், கோவிலுக்கா இருக்கலாம், இல்லை என்று சொல்ல போனால் நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் உங்கள் வீட்டின் மைய புள்ளி பிரம்மன் உறைவதாகத்தான் பொருள். அதுக்கு பேரு பிரம்ம சந்தின்னு பேர். அதனை சுற்றி 8 திக்குகள்லையும், அதாவது 4 பெருந்திசைகள் 4 கோண திசைகள் ஆகிய 8லையும் 8 அதிபாலகர்கள் அல்லது அதி தேவதைகள் இருப்பதாக ஐதீகம். அந்தந்த தேவதைகளுக்கு உட்பட்டுத்தான் அந்தந்த இல்லத்தின் பகுதி அதற்கு உண்டான செயல்பாடுகள் நிகழ்த்தப்படும். மாற்றி செய்தோம் என்றால் அந்த வீடு இடர்பாடுகளுக்கு உட்படும். இததான் வாஸ்துன்ற பேர்ல அவர்கள் சொல்லி இன்று பல புதிய செயல்கள் எல்லாம் சேர்க்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த வீட்டினுக்கு உண்டான மையம், அதிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய 8 கோணம், அவற்றினுக்கு உரியதாகிய அதிபாலகர்கள் தேவதைகள், அவர்களை மையப்படுத்தி அதற்கு ஏற்றாற்போல் இந்தந்த பகுதியில் இன்னென்ன அறைகள் இருக்க வேண்டும் முடிவு செஞ்சாலே. அப்போ இதுல யாரேனும் ஒருவர் மாறி நின்றார் அதனால பயன் இருக்க. அதே போல இந்த தேவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டார்கள். அவருக்கு உண்டான தகுதிகள் அக்கியங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதே போல வடகிழக்கு மூலைக்கு உரியவன் யாரு? ஈசானன். அவனுக்கு உரிய அர்க்கியத்தை கொடுப்பதற்காவது அவன் அழைச்சு. நீ ஒரு பகுதிக்கு உண்டான இறைவனை அழைக்காமல் போனதே தவறு என்று மற்றைய பகுதியிலிருந்து வந்து கலந்து கொண்ட தேவர்கள் தக்ஷனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கும். சொல்லல. அதனாலதான் அப்பரிசே அவராகிய காரணம் அந்த அறிவுரையை சொல்லாமல் போனதினால என்ன செய்தார்களா? அப்பரிசே அங்கி உளநாளும் உள்ளிட்டு. ஆகவே தக்கனை யாரும் கண்டிக்கல. எல்லா தேவர்களும் அந்த வேள்விக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய நாமும் நமக்கு உண்டான செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி அக்னி அங்கு எரிய தொடங்கினோம். அவ்வளவுதான். மற்றவர்கள் யாரேனும் கண்டித்திருந்து தக்ஷனது வேள்வியை யாரேனும் தவறு என்று சுட்டி இருந்தால் அக்னியும் யோசிச்சிருக்கும். யார் ஒருவரும் கண்டிக்கல, எல்லோரும் வந்தார்கள்.
ஆகவே நாமும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வந்ததன் நோக்கம் இந்த வேள்வியிலே நாம் எழுந்தெறிய வேண்டும் என்று எண்ணின தீக்கடவுளும் தன் கடமையை செய்யான் அப்பரிசாகி அலர்ந்திருந்தானே. அவ்வாறு அவன் அங்கு தோன்றியிருந்தான். ஆனால் இந்த அக்னியையும் தண்டித்தான் என்று திருவாசகத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அக்னியை தண்டிக்காமல் விடல வீரபத்ரன், அந்த அக்னியையும் தண்டிப்பதற்கு முன் வந்தான் வீரபத்திரன் என்று திருக்களிற்றுப்படியார், திருவாசகம் இவைகளிலெல்லாம் பேசப்படுகிறது. இதைவிட மற்றொரு புராண குறிப்பு என்னன்னா, எல்லா தேவர்களையும் தண்டிக்க வந்த பொழுது அக்னியானவனும் அஞ்சி தான் ஒரு நீர்நிலையிலே சென்று ஒளிந்ததாகவும், அந்த நீர்நிலையில இருந்த மீன்கள் எல்லாம் இங்குதான் அக்னி இருக்கிறான் என்று காட்டி கொடுத்ததாகவும், அதன் பின் எழுந்த அக்னியை தண்டிப்பதற்கு பதிலாக நீ வேள்வியினுடைய முதன்மை தலைவனாக இருக்கிறதுனால உன்னுடைய கடமையை செய்தற்கு நாங்கள் தடையாக இருப்பதில்லை, அஞ்ச வேண்டாம் என்று சொன்னதாகவும் காஞ்சி புராணத்துல ஒரு குறிப்பு. இவைகளை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க. ஏனென்றால் நம்முடைய புராணங்கள் பலவற்றினும் ஒரு நிகழ்ச்சி அவைகளுக்கு ஏற்றாற் போல விவரிக்கப்பட்டது. அந்த நோக்கத்துல அந்த புராணங்களின் செய்தியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாதான் ஏன் இவ்வாறு சொல்லப்பட்டதுன்னு தெரியும். அதனால வீரபத்திரனால் அக்னி தண்டிக்கப்படல, ஆனால் அஞ்சின அக்னி தன்னை காப்பாற்றி கொள்ள நீரினுள் சென்று ஒளிந்தான். பின்பு அங்கிருந்து அவன் கண்டறியப்பட்டு தொடர்ந்து அவனுக்கு உரியதாகிய செயலை அவன் தொடர்ந்து செய்தற்கு இறைவனால் அருளப் பெற்றான். அதனாலதான் இந்த கடமையில் தவறாது அந்த வேள்வியின் தொடக்கத்திலிருந்து ஒளிருதற்காக வந்த அக்னியை தண்டிக்காது சிவபெருமான் விட்டான். அதற்கு அடுத்து என்ன ஆயிற்று? இருந்தான் என்று அமரர் துதிப்ப குலந்தரும் கீழ் அங்கி கோளுற நோக்கி சிவந்த பரமிது சென்று கதுவ உவந்து பெருவழி ஓடி வந்தானே. இந்த வேள்வியில தீயானவன் கிளர்ந்து அலர்ந்து இருந்தான் என்று, அலர்ந்திருத்தல்னா அந்த வேள்வியில அக்னியானவன் மேல் நோக்கி எரிந்து எழுந்து நின்றதை கண்டு அதை தேவர்கள் எல்லாம் துதித்தார்கள். அமரர் துதிப்ப தக்கனுடைய வேள்வியில அக்னியானவன் மேல் எழுந்ததை கண்டு தேவர்கள் எல்லோரும் அந்த அக்னியை துதித்தார்கள், புகழ்ந்தார்கள். இவ்வாறு அக்னியானவன் புகழப்பட்ட உடனே எங்கு அவனிடம் அவிசு கொடுக்கப்பட்டு விடுமோ என்பதனை கண்டிக்க வேண்டி வீரபத்திரன் அக்னியை தண்டிப்பதற்கு துரத்தினான். அக்னி எழுந்து எரிவது பிரச்சனை இல்லைங்க. அந்த வேள்விக்கு உண்டான கடமையை அவன் செய்யக்கூடிய அளவுக்கு மட்டும் அது பிரச்சனையாக இல்லை. ஆனால் அந்த எழுந்த அக்னியை சுற்றி தேவர்கள் நிற்க, அதன் பிறகு தக்கன் அந்த அக்னியில ஒவ்வொரு தேவர்க்கு உண்டான அவிசை கொடுத்தால் அதை அந்த அக்னி எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். எங்கு அந்த செயலை அக்னி செய்துவிட போகிறானோ அதற்கு முன்பு அவனை தடுத்துவிட வேண்டும் என்று வீரபத்திரன் அக்னியை தண்டிக்க துரத்தினான். உதாரணம், கையில ஒரு நச்சு பொருள் இருக்கு. அந்த நச்சு பொருளை
நீங்கள் கை நழுவ விட்டாலோ அல்லது தெரிந்தே ஒன்றில் இட்டாலோ அந்த பொருள் யாவும் நச்சாகும். அதை யாரெல்லாம் எடுத்து தூய்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நச்சூட்டப்படும். இது இயல்பு. அதுபோல அக்னி இங்கு தவறு செய்கிறான். ஆனால் அந்த அக்னியானவன் எழாது இருக்கின்ற வரைக்கும் அது வேள்வியாக கருத முடியாது. அந்த வேள்வியை அவன் காப்பதற்கு தன்னை கொண்டு அந்த வேள்வியில அவன் ஒளிர்ந்தான். அதன் பிறகு அவன் மேல யாரேனோ அவிர்வாகத்தை கொடுத்தால் அவன் அந்தந்த அவிர்வாகத்தை பெற்று தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அந்த தவறை அவன் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த அக்னியை குலம் தரும் கீழங்கி கோளுற நோக்கி அந்த அக்னியினது குற்றத்தினை இனி அவன் தொடர்ந்து செய்துவிடக் கூடாது என்பதனை அறிந்து கொண்ட சிவபெருமான் வீரபத்திரனிடம் தன்னுடைய சினமாகிய கோபத்தீயை கொடுத்து அக்னியை பிறருக்கு தரக்கூடிய அவிர்வாகத்தை பெறாது தடுக்க அனுப்பினர். சிவந்த பரமிது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தனனே. அவ்வாறு தன்னை வீரபத்திரன் ஒடுக்க வருகிறான் என்று கருதின அக்னி அந்த வேள்வி குண்டத்திலிருந்து தான் ஒதுங்கி தன்னை ஒழித்து கொள்ள ஓடினான். அப்போ வேள்வி தொடங்குவதற்கு காரணமான அக்னி உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த அக்னி பிறரினுடைய அவிஸ்பொருளை ஏற்காமல் ஒதுங்கி கொண்டு அப்படி நடந்ததனால என்னாச்சா, அரி பிரம்மன் தக்கன் அர்க்கன் உடனே வருமதி வாலையும் வன்னி நல் இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்த கை தோள் தாம் அறனருள் இன்றி அழிந்த நல்லோரே. எஞ்சி அந்த வேள்வியில கலந்து கொண்டிருந்த தேவர்களினது முக்கியமான அவர்களுக்கு உரியதாகிய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் வீரபத்திரன் வெட்டினார். எப்படி? அரி யாரெல்லாம்? மால், அரின்னா நாராயணன், பிரம்மன் தெரியும், தக்கன், அர்க்கன் உடனே. அர்க்கன் உடனேனாக்க தக்கன் அவனுடைய சகோதரனாகிய அர்க்கன் உடனே. வருமதி சந்திரன், சூரிய சந்திரன். அர்க்கன்னாக்க சூரியனுக்கும் பொருள். அதே போல தக்கனுக்கு எச்சன்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கும் அது பொருத்த முறை வந்த சொல். ஆகவே அர்க்கன் உடனே வருமதி தோன்றக்கூடிய நிலவு, வாலையும் அந்த சூரிய சந்திரனினுடைய கலைகளை பெண்களாக உருவகிக்க கூடிய மரபு, அந்த வாலையும் என்ன செய்தானா? அடுத்தது வன்னி நெருப்பு, நல் இந்திரன் இந்த தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன். இவர்களையெல்லாம் வீரபத்திரன் எப்படி தண்டித்தானா? சிரம். முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டதனால நாரணனை கடிந்து விட்டுட்டான். பிரம்மனினது சிரத்தை அறிந்தான். சிரம், முகம், தக்கனது தலைய முகத்தை வெட்டினான். அதுக்கப்புறம் கை தோள், அர்க்கனுடன் சூரியனது தோள்கள், சந்திரனது கலைகள் ஆகிய கைகள், அதை வெட்டினான். அதற்கப்புறம் அடுத்து அக்னியானவன் அஞ்சி ஓடினான். அடுத்தது இந்திரனை கடுமையாக தண்டித்து சிறை செய்தான். ஆகவே இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்த கை தோள் தாம் அறனருள் இன்றி அழிந்த நல்லோரே. சிவனது கோபத்தினுக்கு உட்பட்டு இவர்கள் அனைவரும் தண்டனையை பெற்றார்கள். இத கந்த புராணத்திலையும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள்.
திரு உந்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. நாமகன் நாகி சிரம் பிரம்மன் பட சோமன் முகன் எரிந்து உந்தி பர தொல்லை வினைகட உந்தி பர என்றும், சூரியனார் தொண்டை வாயனிர் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி பர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. இந்த திரு உந்தியார்ல தத்துவ ரீதியாக இதை சொல்லுவதற்காக இந்த 2 பாடலிலும் தக்கனது வெள்ளி அதில் கலந்து கொண்டவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்பதை விளக்கினார். அடுத்த பாட்டு. செவி மந்திரம் சொல்லும் செய்தவத்தேவர் அவி மந்திரத்தின் அடுக்களை கோலி சவி மந்திரம் செய்து தாமுற நோக்கும் குவி மந்திரம் கொள் கொடியதுவாமே. செவி மந்திரம் சொல்லும் செய்தவத்தேவர். எவ்வளவு மோசமான இடம்னு பாருங்க. எத்தனை பேருக்கு இதுக்கு உடன்படுகிறீர்கள்னு பாருங்க. செவி மந்திரம் சொல்லும், பிறரால் ஆச்சாரியனால் சொல்லப்படக்கூடிய மந்திரங்களை செவியினால் கேட்டு, ஆச்சாரியன் சொல்லக்கூடிய மந்திரங்களை செவியினால் கேட்டு அந்த மந்திரத்தினது பொருள் அறியாது அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் எவ்வளவு பெரிய தவறு. இதுதான் இந்த தக்கன் வேள்வியினுடைய முத்தாய்ப்பு. என்ன செய்தார்களாம்? செவி மந்திரம் சொல்லும் செய்தவத்தேவர் அவிமந்திரத்தின் அடுக்களை கோள். தங்களால் சொல்லப்படக்கூடிய மந்திரங்களினது உண்மையான பொருள் அறியாது அதனை ஒப்புவிக்கின்ற அளவிலே அதனையே தவமாக கொண்ட நிலத்தின் கண் வாழக்கூடிய அந்தணர்கள் தாங்கள் கேட்ட அளவிலேயே தவறுதலாக பொருளை புரிந்து கொண்டு யாகசாலையை அமைத்தார்கள். அதனால அந்த யாகசாலையில எழுந்த நெருப்பு அவிமந்திரத்தின் அடுக்களை கோலி சவி மந்திரம் செய்து தாமுற நோக்கும் அந்த தவறான செயல்பாட்டினுக்கு உட்பட்டு பிறழ்வான மந்திரங்களை சொல்லி தாங்கள் ஏதோ புரிந்து கொண்டதற்கு இணையாக யாகசாலையை அமைத்து அதுல சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை பிறருக்கு உரிய மந்திரங்களாக போற்றியும் இகழ்ந்தும் சொல்லி அதன் மூலமாக நலம் பெற நினைத்து கையாண்டார்கள். அம்மந்திரங்கள் அவர்களையே தண்டித்தது. இப்போ இந்த மந்திரம் சொல்லலாம் விட்டுடுவோம். நாம கல்வியினால் ஒன்றை கற்கிறோம். நம்மால் கற்கப்பட்ட கல்வி நம்முடைய வாழ்நாள்ல நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரத்தக்க அளவில் நம்மால் கற்கப்பட்டதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் கற்றதும் நல்லது, அதை பயன்படுத்தினதும் நல்லது. மாறாக கற்றதை சரிவர புரிந்து கொள்ளாமல் அதன் உள்ளீடான பொருளை அறியாமல் நாம் உணர்ந்ததே சரி என்று நம்மால் கற்கப்பட்டதை தவறாக கையாண்டோம் என்றால் நமக்கு 2 குற்றம் வரும். ஒன்று நாம் தவறாக செய்தது, மற்றொன்று நம்மோடு அந்த வேள்வியில கலந்து கொண்டவர்களையும் தவறாக வழிநடத்தி. நாங்கள் வேடிக்கையாக ஒரு ஆசிரியர் தொழில்ல சில வேடிக்கைகளுக்காக சிலவற்றை சொல்லுவோம். ஒரு உணவு இடைவேளை பள்ளியில, மேல்நிலை பள்ளி, அந்த உணவு இடைவேளையின் போது ஆசிரியர்கள் ஓய்வறையில
2 ஆசிரியர்கள் அருகருகே அமர்ந்து அன்றைய மதிய உணவை உண்டு கொண்டிருந்தார்கள். அதுல ஒருவர் ரொம்ப கவலையோட சோர்வோட இருந்தார். அருகில் இருந்தவர் கேட்டார், என்ன கவலை உனக்கு? ஏன் இப்படி சோர்வாக இருக்கிறாய்? இல்லை, உணவு வேளைக்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு வகுப்புல இயல்பியல் ஆசிரியர் அல்லவா, பிசிக்ஸ், நான் பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். அந்த பாடத்துல ஒரு குறிப்பிட்ட விதியை நடத்தின. மாணவர்கள் புரியவில்லை என்றார்கள். மீண்டும் விரிவாக நடத்தின, புரியல என்று சொன்னார்கள். அந்த விதியை சற்றேறக்குறைய நான் ஒரு 12 முறைக்கு மேலும் விவரித்து விட்டேன். இருந்தாலும் அவர்கள் புரியவில்லை என்று சொன்னார்கள். இது என்னை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதுன்னு சொன்னார். உடனே அருகிருந்த நண்பர் சொன்னார், அவர்கள் மேல்நிலையில இப்பொழுதுதானே வந்திருக்கிறார்கள். நீ இந்த இயல்பியலை முதுநிலை வரைக்கும் படிச்சிருக்கிறாய் அல்லவா, மாஸ்டர்ஸ் வரைக்கும். ஆகவே நீ புரிந்து கொண்ட அளவினுக்கு ஏற்றாற் போல அவர்களும் உடனுக்குடனாக புரிந்து கொள்வார்கள்னு நீ எப்படி எண்ணுகிறாய்? அதற்கு கொஞ்சம் காலமாகும். ஆகவே அவர்களை பலமுறை திரும்ப திரும்ப கேட்பார்கள். நாம் தான் பொறுமையாக சொல்ல வேண்டும்னு இவர் சொன்னார். உடனே அந்த இயல்பியல் ஆசிரியர் சொன்னார், அது சரி, 9வது முறை சொல்லுகின்ற பொழுதே எனக்கு அது புரிந்து விட்டது. மாணவர்களுக்கு ஏன் புரியவில்லை 12 முறை சொல்லியும் தான் எனக்கு கவலை. மேல்நிலை வரைக்கும் படித்த அந்த ஆசிரியர், முதுநிலை வரைக்கும் படித்த அந்த ஆசிரியருக்கே தான் நடத்த எடுத்துக்கொண்ட பாடம் 9வது முறையாக சொல்லுகின்ற பொழுதுதான் அவருக்கே புரிந்தது. இப்படித்தான் பலர் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம வீடுகள்ல எல்லாம் வேள்விகள் நடத்தப்படுகின்றன. ஏதாகிலும் ஒரு விதத்துல ஒரு வேள்வி நடத்தப்படுகிறது. அந்த வேள்வியில கலந்து கொண்டு அதற்கு என்று வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அந்த வேள்வி மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். அந்த வேள்வியை செய்யக்கூடிய கர்த்தா என்கின்ற அளவில் நாமும் அமர்ந்து அவர்களால் சொல்லக்கூடிய மந்திரத்தை திரும்பி சொல்லுகிறோம். அந்த மந்திரத்தின் பொருள் தெரிந்து சொல்லுகிறோம். ஒன்று, அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய முறையான உச்சரிப்பினை கற்று உச்சரிக்கிறோமா? 2மே இல்லை. யோசித்து பாருங்க. அப்ப பொருள் புரியாத அந்த மந்திரத்தை நம்மால் எப்படி உச்சரிக்க முடியும்? ஒன்று. அப்படி உச்சரிக்கப்படக்கூடிய முறையும் தெரியவில்லை என்றால், வடமொழியில அந்த மந்திரங்களுக்கே அடிப்படை எதுனா சப்தங்கள். அதனை அதற்கு உரியதாகிய முறையான சப்தங்களை கொண்டு ஒலிக்கின்ற பொழுதுதான் அவைகளுக்கு உரியதாகிய ஆற்றல் எது என்பதை பெற முடியும். அந்த ஒலிப்பினுடைய சப்தார்த்தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கு பேரு சந்தோவிசித்தின்னு பேர். அங்கங்கள்ல ஒன்று. வேத மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அங்கங்கள்ல ஒன்று இருக்கு. அதை நாம முறையாக உச்சரிக்கவில்லை என்றால் அதனால் பெறப்படக்கூடிய ஆற்றல் குறைஞ்சு போகும். இதான் அடிப்படை. அதனாலதான் இங்க சொன்ன இதனை நாம் என்ன கோலி சவி மந்திரம் செய்து தாமுர நோக்கும் குவி மந்திரம் கொல் கொடியது வாமே. ஆகவே சிவபெருமானை புகழ்ந்து கூறும் மந்திரங்களை பிறரை புகழ்ந்து கூறும் மந்திரங்களாக மாற்றும் முகத்தால் அப்பெருமானை இகழ்ந்து, இந்த இடத்துல சிவன் ஒவ்வொரு மந்திரத்தினுக்கும் உரியதாகிய முறையை துறந்து அதை பிறவற்றோடு சேர்ந்து கலந்து உச்சரித்தால் அவ்வாறு சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் சொல்பவர்களுக்கு நேர் எதிரான தவறான விளைவை தரும்.
மந்திரங்களை தவறாக உச்சரிக்க கூடாது. ஒருவருக்கு உரிய மந்திரத்தை மற்றவருக்கு உரியதாகிய மந்திரமாக மாற்றி உச்சரிக்க கூடாது. அப்படி உச்சரித்தால் அதனால் விளையக்கூடிய ஆற்றல் தவறானதாக சென்று முடியும். அதனை இன்று தக்ஷன் வேள்வியில தேவர்கள் கலந்து கொண்டதினால் துன்பம் அனுபவித்தார்கள். நாம் நம்முடைய ஆசைக்காக நம்மால் நடத்தப்படக்கூடிய வேள்விகளுக்கு உரியதாகிய சப்தங்களை முறையாக சொல்லாமல் ஒலிப்பதினால் நாமும் துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக இது நிற்கட்டும். மற்றைய 2 பாட்டை முடிச்சுட்டு இதனுடைய உட்பொருள் என்னன்னு விளக்கும். சரியா? நன்றி.